ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சிமிர்னா ஜெபக்குழு ஊழியங்கள் சார்பிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன். கர்த்தரின் சத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளின் தியானத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட ஒரு வேத பகுதி, நாம் அனைவரும் அறிந்த அந்த சகேயுவினுடைய சம்பவத்தின் அடிப்படையிலே ஒரு சில காரியங்களை தியானிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். சகேயுவுடைய மனமாற்றம் எந்த விதத்திலே நம்மோடு அது இடைப்படுகிறது, பேசுகிறது, அது எதை நமக்கு கற்றுத்தருகிறது? இதை நாம் எங்கு வாசிக்கிறோம்? லூக்கா 19:1-10 வரை இந்த சம்பவங்களை நாம் வாசிக்கிறோம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில், ஆண்டவர் எரிகோ வழியாக அவர் நடந்து போகிறார். எரிகோ எப்படிப்பட்ட நகரம்? எரிகோ செழுமையான ஒரு நகரம், ப்ராஸ்பரஸ் சிட்டி. நல்ல அந்த பால்சம் க்ரோவ்ஸ், நிறைய அந்த பால்சம்லாம் மனம் அது அப்படியே காற்றிலே கரைந்து மனம் வீசுகிற ஒரு நகரமாக இருந்தது. சிட்டி ஆஃப் பாம் என்று சொல்லுகிறோம். அந்த பேரிச்சம் மரங்களும் அது அப்படியே நிரம்பி இருக்கிறது. நல்ல ஒரு வணிக நகரமாக அது இருந்திருக்கிறது. இந்த பழமையான முக்கியத்துவம் நிறைந்த நகரத்தை அதன் வழியாக ஆண்டவர் நடந்து போவதை பார்க்கிறோம். லூக்கா 3:13 நாம் வாசிக்கிறோம், யோவான் ஸ்நானகனிடத்திலே அநேகர் வந்து அவருடைய வார்த்தையை கேட்கிறார்கள். அப்படி வரும்போது அங்கு ஆயக்காரரும் ஞானஸ்தானம் பெற வருகிறார்கள். ஆயக்காரரும் வந்து அவரிடத்திலே 13வது வசனத்திலே, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர், உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதுங்கள் என்று அவர் சொல்கிறார். ஏன் இதை யோவான் ஸ்நானகன் அப்படி சொன்னார்? காரணம், ஆயக்காரர்கள் மிகுதியாய் அங்கு மக்களிடம் வாங்கி கொண்டிருந்தார்கள். சரி, இப்பொழுது சகேயுவினுடைய அந்த சம்பவத்திற்கு வருவோம். சகேயு ஆண்டவர் செய்த ஒவ்வொன்றுமே there was a purpose, அதற்கு ஒரு காரணமும் நோக்கமும் இருந்தது. அவர் அந்த நாளிலே சகேயுவை சந்திக்க விரும்பி இருப்பார். அவர் நடந்து போய் கொண்டிருந்தார். அவர் வருவதை அறிந்து அங்கு ஏராளமான கூட்டம் அங்கு ஓடிக்கொண்டிருந்ததை, அவரோடு வந்து கொண்டிருந்ததை பார்க்கிறோம். நல்ல ஒரு கூட்டம். இப்பொழுது ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன். காலத்திலே நாம் நிறைய பெரிய பதவிகளில் இருப்போர் லஞ்சம் வாங்குவதை பற்றி கேள்விப்படுகிறோம். இது ஒரு தொடர்கதையாகிவிட்டது. அப்படி வாங்குகிறவர்கள் ஒரு ஆர்டினரி லைஃப் ஸ்டைல் வாழ முடியாது. நல்ல வசதி வாய்ப்போடு மிகுந்த ஒரு கௌரவத்தோடு அவர்கள் இருப்பதை பார்க்கிறோம். அதிகமாய் லஞ்சம் வாங்குகிறவர்களை மக்கள் வெறுத்து திட்டி புலம்புவதை, அவர்களை குறித்து முறுமுறுப்பதை பார்க்கிறோம். அந்த நாட்களிலே கூட யூதர்களுக்கு இந்த வரிகள் என்றால் பிடிப்பதே இல்லை. காரணம், ரோம சாம்ராஜ்யத்தின் அடியிலே அவர்கள் இருந்ததினாலே ரோமர்களுடைய எல்லா சட்டத்திட்டங்களையும் இவர்கள் கடைபிடிக்க வேண்டியதாயிற்று. நிறைய புது புது வரிகள் போடப்பட்டது. அதிகமான சுமை அவர்கள் மேலே இருந்தது. ஏன் அவர்களுக்கு ஆயக்காரனை பிடிக்காமல் போனது? சகேயுவை ஏன் அவர்களுக்கு பிடிக்காமல் போனது? அந்த ஆயக்காரர்கள் என்ன வரியை வேண்டுமானாலும் விதித்து கொள்ளலாம். கட்ட வேண்டியது இவ்வளவு, இவங்க எப்படி விதிக்கலாம், இப்படி இருந்தது. அவன் யார் என்று பார்க்கலாம். அவன் ஆயக்காரருக்கெல்லாம் தலைவன், ஒரு டாக்ஸ் கலெக்டர்ல சீஃப், ஒரு ஹெட் டாக்ஸ் கலெக்டர். அவன் மிகுந்த ஐஸ்வர்யவானாய் இருக்கிறான். அவன் டாக்ஸ் கலெக்ட் பண்ணதுனால ஐஸ்வர்யவான் ஆயிட்டான். அவன் மிகுந்த ஐஸ்வர்யவானாகவும் ஆயக்காரனுக்கெல்லாம் தலைவனாகவும் இருந்ததுனால மக்களுடைய வெறுப்புக்கு அவன் ஆளாவதை பார்க்கிறோம். சகேயு என்ற பெயருக்கு பியோர் ஒன், சுத்தமான ஒருவன் என்று பெயர். அவனுடைய பெயருக்கான அர்த்தம் அப்படி இருந்தது. அவனுடைய வாழ்க்கையின் நோக்கம் வேறு விதமாக இருந்தது. இங்கு என்ன நடக்கிறது? 3வது வசனத்திலே, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடி அவன் விரும்பினபடியாலே, அவன் குள்ளனாயிருந்தபடியால் ஜனக்கூட்டத்திற்குள் அவரை காணக்கூடாமல், அங்கு பெரிய கூட்டம் வந்தது, இயேசு கிறிஸ்துவை சூழ்ந்து கொண்டு வந்தது. அவர்களுக்கு இடையிலே போய் அவரை முழுவதுமாய் அவனால் பார்க்க முடியாது. அதனாலே அவன் என்ன முயற்சி செய்கிறான்?
அவர் போகிற வழியிலே அவருக்கு முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி அவன் மரத்தின் மேலே ஏறினான். காட்டத்தி மரம், சிக்கமோர் ட்ரீ என்று அந்த மரத்தின் மேல் ஏறினான். அவன் பார்ப்பதற்கு ஒரு ஷார்ட் ஸ்டாச்சராக இருந்தது, ஒரு குள்ள வடிவம் அவனுக்கு இருந்ததை பார்க்கிறோம். இந்த வடிவத்திலே இருந்த அவன் இயேசு கிறிஸ்துவை நேரடியாக பார்க்க முடியவில்லை. அதனாலே அவன் ஜனக்கூட்டத்திற்கு பின்பாக போகவில்லை. இன்று நடக்கிற நிகழ்வுகள் அப்படித்தான் இருக்கிறது. இன்று நிகழ்காலத்தில் கூட ஆண்டவரை பறைசாற்றுகிற கூட்டம் இந்த ஊழியர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊழியர்களை பின்தொடருகிறவர்கள் ஏராளம். ஆனால் சகேயு இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கத்தான் விரும்பினான். பின்பாக போய் அந்த மக்களால் அடிபடுவதை, மிதிப்படுவதை, தள்ளப்படுவதை அவன் விரும்பவில்லை. மாறாக முன்னாக ஓடி அவருக்கு எதிர்கொண்டு போய் அந்த மரத்திலே ஏறி அவரை நேரடியாக பார்த்து அறிந்து கொள்ள அவன் விரும்பினான். இங்கு என்ன சொல்லப்படுகிறது? சகேயு இயேசு கிறிஸ்து பார்க்க வந்தார். Zacchaeus sees, crowd sees. கூட்டம் அவரை பார்த்தது, சகேயு அவனை பார்த்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவனை தேடினார் என்று பார்க்கிறோம். அந்த வசனத்தை பார்த்தா 5வது வார்த்தையிலே, அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சீக்கிரமாய் இறங்கி வா. இவ்வளவு கூட்டம் அவரை சூழ்ந்து போய் கொண்டிருக்கிறது. இவர் நடக்கவே வேண்டியதில்லை, அந்த கூட்டமே அவரை தள்ளிட்டு போயிடும். அப்படி கூட்டத்திலே போய் கொண்டிருக்கிற ஒருவர் ஒரு மனிதனை தேடி நின்று பார்க்கிறார் என்றால் அவர் நிச்சயமாக அவனை சந்திப்பதற்காகவே அன்று வந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். நிற்கிறார், சீக்கிரமா இறங்கி வா என்கிறார். ஆயக்காரரோடு பேசுவதை அந்த ஜனங்கள் விரும்பவில்லை. ஆனால் அவர் சொல்லுகிறார், சீக்கிரமா இறங்கி வா. அதற்கு பதில் என்ன? 6வது வசனம், அவன் சீக்கிரமா இறங்கி. இங்கு மாற்றம் பெற முதலாவது சகேயுக்கு அவன் கற்றுத்தருகிற இந்த சம்பவத்தில் நாம் தெரிந்து கொள்வது, இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நீ பார்த்து தெரிந்து கொள். இவரிடம் கேட்டேன், அவரிடம் கேட்டேன், அவருக்கு பின்பாக போய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்து தெரிந்து கொண்டேன் என்பதல்ல, நீ நேருக்கு நேராக எதிர்கொண்டு போய் அவரை தெரிந்து கொள். சகேயு நமக்கு கற்றுத்தருகிறார். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் இறங்கி வா என்கிறார். சகேயு எப்படி ரிப்ளை அதற்கு கொடுக்கிறான்? அவன் சீக்கிரமாய் இறங்கி, சீக்கிரமா இறங்கு, சீக்கிரமா இறங்குறான். அவர் என்ன வேகத்தில் செயல்பட சொல்லுகிறாரோ அதே வேகத்தில் அவன் கீழ்ப்படிந்து செயல்படுகிறான். சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போகிறான். உன் வீட்டில் தங்கணும்னு சொல்றாரு. சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு சகேயு போவதை பார்க்கிறோம். சீக்கிரமாய். இங்கு ஜனங்கள் அவனை பற்றி வைத்திருக்கிற நோக்கமோ பார்வையோ எப்படி இருந்தது? 7வது வசனம், அது வரைக்கும் கூட்டத்தில் போய்கிட்டு இருக்கும்போது, இயேசு பெரியவர், இயேசு நல்லவர் தெரியுமா, சுகமாக்குவார் தெரியுமா, அவர் அப்படி இப்போ அற்புதம் செய்வார், சாப்பாடு கொடுப்பார், பேசிக்கொண்டே இருந்திருப்பார்கள். ஆனால் ஒன்ஸ் அவர் நின்று ஆயக்காரனை பார்த்து வா என்று சொல்லும்போது அந்த ஜனங்களுடைய எக்ஸ்பிரஷன் எப்படி மாறுகிறது? 7வது வசனம், இவர் பாவியான மனுஷனிடத்திலே தங்கும்படி போகிறாரே என்று முறுமுறுத்தார்கள். இந்த உலகம் பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்று பாடுகிறது. கிறிஸ்தவ உலகம் இன்று அதற்காக ஜெபிக்கிறது. பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்று உபவாசிக்கிறது. ஆனால் பாவிகள் மனம் திரும்புவதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அதே ஜனங்கள் தான் அன்னைக்கு இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து நின்று இறங்கி வா என்று கூப்பிடும்போது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. அவர்கள் எப்படி அதை எக்ஸ்பிரஸ் பண்றாங்க? பாவியான மனுஷன் வீட்டுக்கு போய் போறாரே, முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். இன்று ஒருவேளை சகேயுடைய நிலைமையிலே நாம் இருக்கலாம். என்னுடைய உருவம் பிறர் கேலி பேசுகிற ஒரு உருவமாயிருக்கலாம். என்னுடைய உருவம் எல்லாருக்கும் தெரிகின்ற ஒன்று எனக்கு தெரியவில்லை. எல்லாரும் என்னை மட்டம் தட்டுவாங்க, உருவத்தை வைத்து கேலி பேசுகிற நிலையா இருக்கலாம். சகேயுவை போல என்னுடைய தொழில்,
என்னுடைய வேலை ஏளனம் செய்கிற வேலையாக இருக்கலாம், பிறர் எரிச்சல் படுகிற வேலையாக இருக்கலாம், பிறர் என்னை அங்கீகரிக்காத சபிக்கிற வேலையாக இருக்கலாம். சகேயு அப்படித்தான் இருந்தார். இந்த இயேசு கிறிஸ்து நின்று இறங்கி வா, உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்ன உடனே அவர் வீட்டுக்குள்ள கூட போல. உடனே இவங்க சொல்றாங்க, பாவியான மனுஷன் இடத்தில் தங்குகிறாரே. இந்த ஜனங்கள் நாம் ஆண்டவருக்குள் வரும்பதை விரும்பாமல் இருக்கலாம், முறுமுறுக்கலாம், ஆனால் கிறிஸ்து அதை செய்யவில்லை. மாறாக உன்னோடு நான் தங்க வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை அவர் சொல்வதை பார்க்கலாம். ஏன் ஆண்டவர் வந்து தங்கினார்? 10வது வசனத்துல, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆண்டவர் வந்த நோக்கத்தை சொல்லுகிறார். இழந்து போனதை தேட, find the lost. ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆண்டவர் பூமிக்கு வந்த நோக்கம் ஒன்றையும் அவர் இழந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான். அந்த நோக்கத்தில் தான் சகேயுவை அவர் சந்திக்கிறார். சரி, ஆண்டவர் வந்துட்டாரு. அவர் வீட்டுக்கு வரும்போது அங்கே என்ன நடக்கிறது? உள்ளே போகவே இல்லை, வீட்டிற்குள்ளே போனதாக வசனம் குறிப்பிடப்படவில்லை. வீட்டிலே அமர்ந்து உணவருந்தினார்கள் என்று அங்கு சொல்லப்படவில்லை. மாறாக உள்ள போறதுக்கு முன்னாடி அங்கு கன்ஃபெஷன் நடந்தது. தன்னுடைய பாவங்களை அவன் தானாக அறிக்கை செய்வதை பார்க்கிறோம். இன்று ஒவ்வொரு ஆலயங்களும், பிரசங்கம் நடக்கிற இடங்களும், ஒவ்வொரு கூட்டங்களும் கன்ஃபெஷன் நடக்கிற இடங்களாக மாற வேண்டும். பாவத்தை ஆண்டவர் கண்டித்து உணர்த்தும் போது, நான் பாவி என்கிறது என்னுடைய காட்சிக்கு தெரியும் போது, ஆண்டவரே என்னை மன்னியும், நான் இவைகளை எல்லாம் செய்தேன் என்று அறிக்கையிடுகிற மேடைகளாக அவைகள் மாற வேண்டும். இங்கு சகேயுவின் இடத்திலே உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று அவர் சொன்ன மாத்திரத்திலே, இன்னும் தெளிவா அதை வாசித்தால் புரியும், வீட்டிற்குள்ளே கூட அவர் போகவில்லை. அங்க சொல்றார் பாருங்க, சகேயு நின்று கர்த்தரை நோக்கி. போறதுக்கு முன்னாடி நின்று சொல்றாரு, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் கன்ஃபெஷன். ஏன்? இவரை பற்றிய ஐடென்டிட்டி என்னது? இவன் ஆயக்காரனுக்கு தலைவன், ஐஸ்வர்யவான். அவன் சொல்லுகிறான், என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஏன் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்? என்னுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யமும் அது வீணானது. இந்த ஆஸ்தி இது ஒன்றுக்கும் உதவாது, ஆனால் ஏழைகளுக்கு நான் கொடுக்கிறேன். நான் பயனுள்ள ஒன்றை செய்ய போகிறேன் ஆண்டவரே என்று தானாக அறிக்கையிடுகிறான். இங்கே இயேசு கிறிஸ்து எந்த டிமாண்டை அவனிடத்திலே வைக்கவில்லை. நீ மாறு, நான் உன் வீட்டுக்கு வரணும்னா நீ இதை செய்யணும், அவர் சொல்லவே இல்லை. மாறாக அவருடைய பிரசன்னம் ஒன்றே அவனுக்குள்ளே கிரியை செய்கிறது. இந்த சகேயுவை போல நாம் நமக்குள்ளே மாற்றங்களை கொண்டு வர ஆண்டவர் விரும்புகிறார். அவன் சொல்றான் பாருங்க, ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி. அடுத்த கன்ஃபெஷன் என்னவா இருக்கு? நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். யார்கிட்டையாவது நான் வாங்கியிருந்தேன்னா திருப்பி கொடுக்குறேன். வாங்கியிருந்தேனான்ற என்ன அர்த்தம்? வாங்கியிருக்கேன். அவர்கள் வரி அதிகமாய் விதித்தார்கள். குறிப்பாக ஆயக்காரர்கள், பொறுப்பில் இருப்பவர்கள் விரும்புகிறபடியெல்லாம் வரி விதித்தார்கள். எல்லாமே எக்ஸ்ட்ரா 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 தான். அவர்களுடைய பைகளை அவர்கள் நிரப்பி கொண்டிருந்தார்கள். 2வது கன்ஃபெஷன், அநியாயமா நான் யார்கிட்டையும் வாங்கியிருந்தேன்னா நாலத்தனையாய் அவர்களுக்கு திரும்ப தருகிறேன். பாவம் நிவர்த்தியான பிறகுதான் அங்கு பரிசுத்தம் வரும் என்பதை சகேயு உணர்ந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து என் வீட்டிற்குள்ளே வந்து விட்டாதால் நான் மாற்றம் பெற்றவனோ, என்னுடைய அடையாளம் மாறினதோ அல்ல, என்னுடைய வாழ்க்கை மாற நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னார். என்னுடைய பழைய மனுஷன் அதை நான் களைந்து போடுகிறேன், புதிய மனுஷனை போல நான் மாற விரும்புகிறேன் என்று சகேயு தன்னை மாற்றிக்கொண்டான். இந்த கன்ஃபெஷனுக்கு இன்னைக்கு நாம தயாரா? ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ அங்கே பாவம் அறிக்கை செய்யப்பட வேண்டும். அங்கு பழைய வாழ்க்கை மாற வேண்டும். இதைத்தான் சகேயு நமக்கு காண்பிக்கிறார். அடுத்து என்ன நடந்தது? 9வது வசனத்துல இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது.
ஆனால் அவர் சொன்னது என்ன? இன்றைக்கு உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறார்? ரட்சிப்பு. இது என்ன? உன் வீட்டிற்கு நான் வர வேண்டிய நோக்கம் என்ன? உன்னை ரட்சிப்பதற்காக. அப்போ இந்த ப்ராசஸ்லாம் அங்கே நடக்கணும். என்னென்ன? பாவ அறிக்கை செய்யப்பட வேண்டும், என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும். மாறும்போது ரட்சிப்பு எனக்கு சாத்தியமாகிறது. இதை அவன் செய்ததினாலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி. அங்கே ரட்சிப்பை அஷ்யூர் பண்ணுறார், உறுதிப்படுத்துகிறார் ஆண்டவர். அடுத்து நம்ம பார்க்குறோம், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே. இதே நம்ம பெரும்பாடுள்ள ஸ்திரீயுடைய சம்பவத்தில் பார்க்குறோம். இவளும் ஆபிரகாமுக்கு குமாரத்தி. யாரெல்லாம் அந்த செட்டைகளின் கீழே வர விரும்புகிறார்களோ எல்லாருக்கும் இந்த ரட்சிப்பு உண்டு, இந்த பாவ மன்னிப்பு உண்டு. சகேயு மட்டும் என்ன விதிவிலக்கு? அவனுக்கும் உண்டு என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தரை உங்களுடைய உருவத்தை வைத்து அவர்கள் கேலி பேசி இருக்கலாம், உங்களுடைய தொழிலை வைத்து அவர்கள் உங்களை வேறு பிரித்து ஒதுக்கி வைத்து உங்களை சபித்து கொண்டிருக்கலாம், உங்கள் வீட்டிற்கு யாரும் வந்து போகாமல் இருக்கலாம். ஆனால் இன்று ஆண்டவர் வருகிறார். அவர் வரணும்னா ஒன்று, நம்ம வாழ்க்கை மாறணும். நான் அவர்கிட்ட எல்லாவற்றையும் அறிக்கை செய்யணும். சகேயு செய்தான்ல, அவர் உள்ளே வருவதற்கு முன்பாகவே நிப்பாட்டி சொல்கிறான், என் ஆஸ்தியை பாதியை நான் ஏழைகளுக்கு தரேன் ஆண்டவரே. நான் யார்கிட்டையாவது அநியாயமாக வாங்கியிருந்தா நாலத்தனையாக நான் திரும்ப தரேன் ஆண்டவரே. தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே ஒப்பு கொடுக்கிறான், அறிக்கை செய்கிறான், ஒப்பு கொடுக்கிறான். இன்னைக்கு நீங்கள் அறிக்கை செய்ய தயாராக இருக்கீங்களா? ஆண்டவர் உடனே அந்த மாற்றத்தை பார்த்துவிட்டு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லுகிறார். நான் உன் வீட்டில் தங்கணும்னு தான் வரார். சும்மா தங்கிட்டு போயிருக்கலாம், ஆனால் அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் போகிறவர் அல்ல. அவர் வந்த நோக்கம் என்ன? 10வது வசனத்தில் பார்க்குறோம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். இன்று நீங்கள் தொலைந்து போனதை போல உணர்றீங்களா? யாராலும் கண்டுகொள்ளப்படாத, ஒதுக்கப்பட்ட, அவமானப்பட்ட வாழ்க்கை, ஆண்டவர் நம்மை தேடி தான் வந்தார். இந்த சகேயுவின் மாற்றம் பெற்ற வாழ்க்கை நம்மோடு கூட பேசுகிறது. அவரை போல ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் வர்ற இடத்துல ஒரு ரட்சிப்பு வரணும். அவர் வர்ற இடத்துல நம்ம மனதை உடைத்து நொறுங்கின மனதோடு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். நம்ம ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கமும் உள்ள நல்ல ஆண்டவரே, சகேயுடைய மாற்றம் பெற்ற வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற யார் யார் தங்களுடைய பாவத்திலிருந்து விடுபட முடியாமல் மனதிலே உழன்று கொண்டிருக்கிறார்களோ, சகேயுவை போல உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கட்டும். நீர் எப்படி அந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று ஆசீர்வதித்தீரோ, அதே போல தங்களுடைய வாழ்க்கை மாற ஒப்பு கொடுத்தவர்களை ஆண்டவரை தொட்டு ரட்சிப்பீராக, சுகப்படுத்துவீராக. அந்த ரட்சிப்பை எல்லாருக்கும் சாத்தியமாக்கும். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே நீர் வந்தீர். அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதை பார்க்கிற ஒவ்வொருவரோடும் பேசும். சகேயுவை போல எங்கள் வாழ்க்கை மாற்றப்பட நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.